ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் நீண்ட நாள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கே உரித்தான வெற்றி செய்தியோடு தான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நீ எதிர்பார்த்தது போல நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். இத்தனை காலமாக நீ என்னிடம் வைத்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறப் போகுது. உன் கடமையில் வெற்றி கிடைக்கும் வரை அதை பற்றி போராடுவதும் அதை தக்க வைத்துக் கொள்வதும் உன் திறமை அல்லவா? எல்லாமே எல்லாருக்குமே நினச்ச உடனே நடந்துடாது, கிடச்சிடாது. கொஞ்சம் நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும் போது, உன் கடமைகளை உணர்ந்து பொறுப்போடு செயல்படும் போது தான் உன் வாழ்க்கையில வெற்றி மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே, ஆனால் எல்லாத்துக்கும் தயாராரு. எது ஒன்று கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் அதை தாண்டி வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும். அதை நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவேன்ற வைராகியம் உனக்குள்ளே இருக்கட்டும். சில பேர் உன்கிட்ட பேசும்போது நல்லா இனிக்க தேன் மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் அவங்க மனசு முழுக்க விஷம் இருக்குதுன்னு சொல்லவே. அப்படிப்பட்ட யார் விஷம் கொண்ட மனசோட வாயில் தேன் தடவி பேசுகிறாங்கன்றதை கவனித்து கற்றுக்க பழகு. யார் எப்படி இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்தீன்னா நீ தோற்று போகவோ துவண்டு போகவோ அவசியம் இல்லை. உழைச்சா மட்டும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் மட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நல்ல நிலைமைக்கு உயர்ந்திட முடியாது. உழைத்தவர்களுக்கு வெற்றி தாமதமாகத்தான் வரும். ஆனால் அதே நேரத்தில் நீ உழைப்போடும் திறமையோடும் வாழ்க்கையில் முயற்சி செய்யும் போது அபரிமிதமான வளர்ச்சியை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுப்பேன்னு சொல்லமே. தேன் தடவிய வார்த்தைகளை என்னதான் மனிதர்கள் உண்மையான அன்போடு பாசத்தோடு பேசுவதைப் போல தெரிஞ்சாலும் அதற்குள் மறைந்திருக்கும் விஷத்தை கண்டுபிடிக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீரு. உன்னை மதிக்காத இடத்துல நீ ஒருபோதும் நேரத்தை வீணாக்க வேண்டாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும்படி செய்கிறேன். ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறணும்னா இன்னைக்கே உன் பழக்க வழக்கங்கள் மாறணும். உன் பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்லதாக, நேர்மறையானதாக, நல்ல செயல்களை கொண்டதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. ஊக்கத்தோடும் உழைப்போடும் நீ முழு முயற்சியை செய்யும் போது உனக்கு நானும் முழு ஒத்துழைப்பை கொடுத்து உன் வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வேன். முழு ஈடுபாட்டோட, கவனத்தோட, அர்ப்பணிப்போட நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உனக்கு எந்த அளவுக்கு சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையோட இரு. சோதனைகளை தாண்டி உன் வேதனைகளை போக்கி வெற்றி செய்தி உனக்கானதாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். யார் உன்னை ஏமாற்றினாலும் அதை நினச்சி கலங்க வேண்டாம். ஏன்னா உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய பல திட்டங்களை போட்டு வச்சுருக்கேன். அதன்படி அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். நீ செய்யும் சிறிய முயற்சிகளை கூடிய சீக்கிரம் மாபெரும் வெற்றியாக மாறப்போகுது. உன் மனசை நீ கட்டுப்படுத்தி கொள்ளும்போது இந்த உலகமே உன் கைகளுக்குள் அடங்கிவிடுமேன்னு செல்லமே. கஷ்டங்கள் வந்தால் அது உன்னை சோதிக்க தான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ. அதை கடந்து போகும்போது நீ பலமுள்ள ஆளாக மாற முடியும். நீ உடஞ்சி போய் நிற்கும் போதெல்லாம் உன்னை பிடிச்சி தூக்கி நிறுத்தியது இந்த வராகி அம்மா தானே தவிர வேறு எந்த மனிதரும் இல்லை அல்லவா? நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். நீயும் முழு நம்பிக்கையோட தைரியமாக இரு. என்னை நம்புபவர்களுக்கு சோதனைகள் வரும், ஆனால் தோல்வி வராது. என்னை சரணடைந்த நீ வேறு யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. முடியும்னு நீ நம்பும்போது அந்த நம்பிக்கையே கண்டிப்பாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும். தடைகள் வந்தால் தளர்ந்து நின்றுடக்கூடாது. அதுதான் நீ சரியான பாதையில் போவதற்கான அடையாளம். சில விஷயங்கள் உனக்கு சரி வராதுங்கிற போது நான் அதற்கு சில தடைகளை உருவாக்குவேன். அப்போதே நீ அதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இது நமக்கு சரிப்பட்டு வராது போல நம்ம பாதையை மாற்றணும், வாழ்க்கையை மாற்றணுன்ற புரிதலை உண்டாக்கிக்கணும். நீ கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மா நானே உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான நீ எதற்கும் வருத்தப்படாதே. வாழ்க்கைங்கிறது ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் உன்னை நீ மேம்படுத்திக்கணும் என்று சொல்லமே. என்னதான் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் நீ மனம் தளராமல் தைரியமாக இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். நீ எதுக்கும் தைரியமாக இரு. இந்த வராகி அம்மாவை நம்பும் உனக்கு எந்த விஷயத்திலும் தடைகளோ தடங்கல்களோ வராமல் நான் பார்த்துக்கிறேன்.
நீ நல்லபடியாக முன்னேறதுக்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் கூட நானே வழிகாட்டுவேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் தளர்ந்து சோர்ந்து போகாம வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் சீக்கிரமே சுலபமா சந்தோஷத்தை தரும் விதத்தில் உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செய்ய போறேன். இப்போ உனக்கு கஷ்டமாகவும் கசப்பாகவும் இருக்கும் விஷயங்கள் தான் நாளைக்கே உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, உனக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக மாறுது. உன் வாழ்க்கைய யாரோ ஒருத்தவங்க வெளியிருந்து வந்து மாற்ற மாட்டுவாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. உன் முயற்சிகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குன்ற தெளிவோடும் புரிதலோடும் உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டே இரு. யார் உன்னை விட்டு போனாலும் அவங்கள இழுத்து பிடிச்சி வச்சுக்க நினைக்காதே. விட்டு போனவர்களை நீ விட்டு விலகி நிற்கும் போது நீ எதிர்பாராத வெற்றி உன் வாழ்க்கையில வந்து சேரும் என் தங்கமே. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அந்த கஷ்டம்தான் உன் மனசை பலப்படுத்தி உன்னை பெரிய வெற்றிக்கு தயாராக்கும். நீ எப்போதும் எங்க இருக்கிற, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்றது எனக்கு முக்கியமல்ல. எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கியான்றதை தான் நான் பார்ப்பேன். உன் செயல்களை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழணுன்றது தான் என்னுடைய விருப்பம். உன் கனவை நனவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தினமும் நம்பிக்கையோட உழைக்கணும். கண்டிப்பா உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என் செல்லமே. உன்னை வெறுத்தவர்களை எல்லாம் நீயும் வெறுத்து ஒதுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனாலும் உன்னை நிராகரிச்சாலும் கூட நீ அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காலமும் கர்மாவும் வேறு வேறல்ல. காலம் கர்மா ரெண்டுமே நல்லவங்களுக்கு நல்லதை செய்யும், கெட்டவங்களுக்கு கஷ்டத்தை செய்யும். கண்டிப்பா நீ நல்ல பிள்ளையா இருக்கும்போது அதற்கேற்ற நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எல்லா மனிதர்களும் பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோன்ற வாழ்க்கை மிகவும் எளிதானது. ஆனா எந்த ஒரு மனிதன் தனக்குள்ள ஒரு கனவை வச்சுக்கிட்டு அந்த கனவை நனவாக்க உழைக்கிறானோ அதுதான் உண்மையான சவால். நீ சவால்களை எதிர்கொண்டு சாதிக்கிறதுக்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறதுக்கும் இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். தேன் தடவிய வார்த்தைகளில் தான் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விஷமும் காத்திருக்கும். யாரையுமே அவசரப்பட்டு உடனே நம்பிட வேண்டாம். கொஞ்சம் கவனமாகவே எல்லார்கிட்டையும் பேசு, பழகு. உன் வாழ்க்கை எப்படி அமைச்சு கொடுக்கணுன்ற அந்த முடிவு செய்யும் அதிகாரம் உன் கைகளில் தான் இருக்கு. நீ செய்யி, நம்பிக்கையோட எதை வேணா செய்யி. அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வராகி அம்மா நானே உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. ரொம்ப நாளா நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ, எந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு ஆசைப்பட்டியோ அதை நிறைவேற்றி அதை உனக்கு வெற்றியாக முடிச்சு கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். கீழே விழுந்துட்ட, தவறி விழுந்துட்டனா அங்கேயே படுத்து கிடக்காம எழுந்து மறுபடியும் முயற்சி செய். ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பா உன்னை வெற்றிக்கு பக்கத்தில் கொண்டு போகும் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை குறைத்து மதிப்பிட்டால் அதுக்காக நீ கவலைப்படக்கூடாது. உன் திறமை கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லுங்கிற அந்த புரிதல் உனக்குள்ள இருக்கட்டும். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வேறு யாரோ வரமாட்டாங்க. நீதான் உன் முயற்சியின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்றணும். ஏன்னா உன் வாழ்க்கைக்கு நாயகன் நாயகி எல்லாமே நீதானே. உன் முயற்சி தான் உன் எதிர்காலத்தை உருவாக்குன்றதை புரிஞ்சுக்கோ. தோல்வியாளர்கள் தான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வெற்றியாளர்கள் பணத்தை மட்டும்தான் சேர்த்து வைக்கணும்னு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீயும் தோல்வியை பார்த்துக்கிட்டு சாக்கு சொல்லி காரணம் சொல்லி மூளையில முடங்காம பணம் சேர்த்து சம்பாதிச்சு வெற்றி பெற்று வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு உயரணுன்ற முடிவோட இரு. உன் வாழ்க்கை இப்படியே இருளாக இருந்துருமோன்ற கவலை உனக்கு வேண்டாம். உன் கனவை நனவாக்கி வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். முயற்சி செய்யும் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைச்சே தீரும். ஆனா முயற்சி செய்யாதவன் வாழ்நாள் முழுவதும் எதையாவது உட்காந்து கதை பேசிக்கிட்டு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முயற்சியும் செய்ய மாட்டான், முன்னேற்றத்தையும் பெற மாட்டான். நீ எப்போதும் என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் கவனமாறு. பேசி பேசி பொழுத போக்காம முயற்சிகளை சரியாக செய்ய தொடங்கு. வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ளணும்னா உன் பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் அவங்க கடந்து வந்த பாதையும் நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உன்னை விட நிறைய கஷ்டப்பட்டவங்க உன்னுடைய பெற்றோர்கள் தான்.
அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தையும் காயத்தையும் தாண்டி தான் இந்த வாழ்க்கை அமைந்திருக்கு என் செல்லமே. உன் மனசுல இருக்க காயங்களையும் உன் மன வருத்தங்களையும் கூட அகற்றி இந்த வராகி அம்மா உன் கனவுகளை நனவாக்கி கொடுக்கிறேன். எப்போதும் எந்த விஷயத்தையும் மாற்றி யோசிக்காம மாற்றங்கள் வருவதில்லை. எந்த விஷயத்தையும் இது இப்படிதான் உட்காந்து யோசிக்கிட்டு இருக்காம அவ்வளோதான் நம்மளால் முடியாதுன்னு முற்றுப்புள்ளி வைக்காம முடியுன்ற நம்பிக்கையோட நீ தொடர்ந்து செய்யும் போதுதான் அது உனக்கான வெற்றி புள்ளியாக மாறும். முற்றுப்புள்ளிங்கிறது ஒரே ஒரு புள்ளி தான். அதே புள்ளியை நீ தொடர்ந்து 3 முறை வச்சினா அதுவும் தொடர்ச்சியாக தானே மாறுது. எல்லா விஷயமும் தொடர்ந்து செய்யும் போதுதான் வெற்றியை தரும். உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் சிறப்பாக ஒப்படைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னுடைய வெற்றிக்கு முன்னால பரிசும் பாராட்டும் மிகப்பெரிய அளவில் வந்து சேரதான் போகுது. அதனால எதுக்கும் தயங்காம தைரியமா இரு. இந்த வராகி அம்மா உன் வாழ்வில் இருக்கும் தோல்வியையும் அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் தாண்டி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க போறேன். உன் கனவுகளை நனவாக்கி உன்னை வெற்றி பெற செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கை பாதை இப்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா இதை தாண்டி நீ உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். உன் கனவுகளை நீ சிறியதாக சாதாரணமாக நினைக்காதே. இன்னைக்கு நீ சின்னதாக நினைக்கிற விஷயத்தை நீ தொடர்ந்து உழைப்பையும் முயற்சியையும் போடும்போது அதுவே நாளைக்கு பெரிய சாதனையாக மாறும் என் செல்லமே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல வழி பிறக்கும். உனக்கான நல்ல வழியை நான் காட்டி உன் இலக்கை அடைவதற்கும் வழிகாட்ட போறேன். நீ உன் கனவை நம்பும் போது அதற்கான முயற்சிகளை செய்யும் போது இந்த உலகத்தில் யாராலும் உன்னை தடுக்க முடியாது. எதையும் தாங்கும் மன வலிமை ஒன்று உனக்குள்ள இருந்தாலே போதும். தோல்விகளை துவச்சு காயப்போட்டு நீ வாழ்க்கையவே ஜெயிச்சு வாழ்ந்திடலாம் என் செல்லமே. உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை இந்த பிரபஞ்சமே தண்டிக்கும். நீ எதை பற்றியும் யோசிக்காம நல்லதை மட்டும் நினச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதையும் யோசிச்சு கவலைப்படாதே. வெற்றிங்கிறது ஒரே நாளில் கிடச்சிடாது. ஆனால் நீ தினமும் செய்யக்கூடிய சிறிய சிறிய முயற்சிகளின் சேர்க்கையாக கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைச்சே தீரும். பொறுமையோடு உழைக்கும் நம்பிக்கையோடு வாழும் உனக்கு கூடிய சீக்கிரமே இந்த வராகி அம்மா வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். இந்த உலகத்தில் எதை வேணாலும் செஞ்சு சாதிச்சிட முடியும், ஜெயிச்சிட முடியுன்ற அந்த உணர்வு தான் தன்னம்பிக்கை. நீ தன்னம்பிக்கையோடு தைரியமாக வாழ்ந்தாலே தோல்விகளிலிருந்து மாறி நீ புது உத்வேகத்தோட வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். உன் மனசில் நம்பிக்கை இருந்தால் எந்த தடையும் பெருசாக உன்னை எதுவும் செஞ்சிட முடியாது. நம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோட இரு. இந்த வராகி அம்மா நானே உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். வெற்றிங்கிறது அதிர்ஷ்டம் அல்ல, அது தொடர்ந்து முயற்சி செய்யும் மனசுக்கான பரிசு. முயற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே வெற்றி உண்டாகும். நீயும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்யும் போது எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். சின்ன சின்ன முயற்சிகளை எல்லாம் தினமும் செஞ்சுக்கிட்டே இரு. இன்னைக்கு வேணா அது யாருக்கும் தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீ செய்யக்கூடிய முயற்சிகள் நாளை இந்த உலகத்துக்கே தெரியும்படியாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெறாமல் வாழ்க்கையை ஜெயிக்காமல் விட்டுட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுத்துட்றேன். மனிதர்கள் முயற்சி செய்யும்போது தோல்வி வரலாம். ஆனால் முயற்சியே செய்யாமல் சும்மா இருந்தால் எப்படி வெற்றி வந்து சேரும்? தொடர்ந்து நம்பிக்கையோட முயற்சி செய். நீ செய்யும் விஷயங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பும் உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் அனைத்துமே நீ சந்தோஷப்படும்படியாக சிறப்பாக நடக்க தான் போகுது. வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் வந்துடாது. தினமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் வெற்றியாளியாக எல்லாரும் பார்த்து வியக்கும் அளவுக்கு வாழ போகிற. உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை யாரும் ஆதரிக்கலை, உன்னை யாரும் பாராட்டுறனாலும் நீ கவலைப்பட வேணாம். என்னை நீ நம்புகிறாய் அல்லவா? அந்த நம்பிக்கைக்காகவே இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன்னை வெற்றியின் இடத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பேன்.
நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ நல்லபடியாக வெற்றி எட்டும்படி நான் உனக்கு துணை நிற்க போகிறேன். வெற்றிங்கிறது உனக்கு வெகு தூரத்தில் இல்லை என் செல்லமே. விடாமுயற்சி இருக்கும் இடத்தில்தான் வெற்றி பிறக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து விடாமுயற்சியோட வேலை செய்ய பழகு. நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து நீ நினச்ச விஷயத்தை, எதிர்பார்த்த விஷயத்தை நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன்.